ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஹைதராபாதி கிரீன் சிக்கன் லெக் பீஸில் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஸ்பைசியாக, செமையாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை மறக்காமல் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது செய்யறதுக்கு தேவையான அளவு 5 பீஸ் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காரமும் இல்லாம ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா 2 முறை வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம இந்த லெக் பீஸ்ல இடையில நாம இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீத்தல் போட்டு விடுங்க. அப்பதான் நம்ம போடுற மசாலாலாம் இதுக்குள்ள இறங்கி வரும். லெக் பீஸும் சீக்கிரமா வெந்துடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி இடையில இந்த சதையினோட நடுப்பகுதியில நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பீஸுகளையும் இந்த மாதிரி கத்தியில கீத்தல் போட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடிகளை எல்லாம் இப்ப நம்ம இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சம்பழம் சாறு. நான் இப்ப தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம ஒரு தடவை சிக்கன் கழுவுன தண்ணி எல்லாம் இருக்கும், அதுல ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் கொஞ்சம் தேவைன்னா நீங்க இன்னொரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்கலாம் சாப்பிடணுங்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். இப்ப கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம மசாலா கிரீமியா அரைச்சிட்டு வர வரைக்கும் இதை 10 நிமிஷம் மாத்தி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவி செய்யறதுக்காக ஒரு மசாலாவை நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம். இப்ப அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல என்ன சேர்க்கிறோம்னா 3 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், கூடவே 12 முந்திரி பருப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, இது தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிரீமியா இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சுக்கணும், ஃபைன் பேஸ்டா. இதுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப நான் ஏற்கனவே மசாலாவில் பரட்டி வச்சிருக்கிற லெக் பீஸ்களை இதுல ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். இந்த மாதிரி பொரிக்கும் போது காரம் இதுல அப்படியே இருக்கும், உப்போட டேஸ்ட் எல்லாம் இதுல அப்படியே இருக்கும். மேல பாத்தீங்கன்னா நம்ம அந்த அரைச்ச மசாலாவை சேர்க்கும் போது நல்லா கிரீமியா இருக்கும். அதனால நம்ம இந்த லெக் பீஸ்களை நம்ம இந்த ஆயில்ல கொஞ்சம் ஸ்லோல வச்சு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, 2 பக்கம் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி நம்ம சிக்கன் லெக் பீஸ் சூப்பராக வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்லேக்கு மாற்றி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா லெக் பீஸுகளையும் இதே மாதிரியே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு இந்த மாதிரி ஆயில்ல வேக வச்சு எடுங்க. கொஞ்சம் சிமில்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையே நாம நல்லா ஆயில்ல கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. சீக்கிரமா கலரி மாறி வரணும்னா நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 4
பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதோட இந்த ஃப்ளேவரோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே ஆயிலில் வதங்கி நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் பொரிச்சு வச்சிருக்கிற லெக் பீஸுகளை இதில் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிற நம்மளுடைய மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், க்ரீமியாக இருக்காது. அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே நம்ம 3/4 பதத்துக்கு நம்ம லெக் பீஸ் வேக வச்சு வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சா நம்மளுடைய சூப்பரான ஹைதராபாதி லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசனை ரொம்ப சூப்பராக செமையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 2 முறை மூடி வச்சு திறந்தீங்கன்னா போதும், நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டு கொத்தமல்லி இலைகளை போட்டு தூவி நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான சுவையான ஹைதராபாதி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.